ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கைடட் தமிழ். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காத லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏர் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். எப்படி சொல்கிறது, நம்ம ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டோம். எந்த பேஸ்ன்னு தான் தெரியல, ஆனால் இது பிரின்ஸு இந்த பேஸ் தான். இந்த பேஸ் நம்ம ரிப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு நம்ம எடுத்த ட்ரூப்ஸ்க்கு என்னென்னா 3 எலக்ட்ரோ ட்ராகன், 5 ட்ராகன் ரைடர், அப்புறம் ஒரு என்ன சொல்லுவாங்களே வால் பிரேக்கர், அப்புறம் 10 லைட்னிங் ஸ்பெல்லு, அடுத்து ஒரு ஃப்ரீ ஸ்பெல்லு, அடுத்து ஒரு ரேஜ் ஸ்பெல்லு, கிளான் கேஸ்டில்லேருந்து எடுத்த ரேஜ் ஸ்பெல்லு. இப்போ வாங்க எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ச்சர் குயினை போட்டு மல்டி இன்ஃபர்னோ அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அது எபிலிட்டி கொடுத்துரு இன்ஸ்டண்ட்டாக. அடுத்து குயின்னாலும் எனக்குலாம் ஹெல்த்தே இல்லைடா, நான் அசிங்கமாக தோற்றுருண்டான்ட்டு தோற்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம லைட்னிங் ஸ்பெல்லை போட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஏர் அட்டாக்கு. அதை காலி பண்ணுறதுக்குள்ளே குயின் செத்து போச்சு. ரொம்ப நேரத்துக்கு குயின் உயிரோட இல்லை. அடுத்து மிச்சம் இருக்கிற லைட்டிங் ஸ்பெல்லையும் நம்ம போட்டு டெஸ்ட்ராய் பண்ணி விட்றோம். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் நம்ம ஏர் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ண போட்டு விட்டுட்டு சைடில் கிங்கை போட்டு எபிலிட்டி கொடுத்து நம்ம ஆர்ச்சர் குயினை முடிக்கிறதுக்கு விட்டு அப்புறமேட்டு வால் பிரேக்கரையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது அட்டாக்கு. இந்த இடத்துல நம்ம ராயல் சாம்பியனை போட்டு விட்டு ரேஜை போட்டு விட்றலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரீஸ் ஸ்பெல்லை இன்ஃபர்னோ அடிக்கக்கூடாதுன்றதுக்கு நான் ஃப்ரீஸ் ஸ்பெல்லை போடுறேன். ஏன்னா அப்போ தான் இன்ஃபர்னோ டவர்லாம் அடிச்சதுன்னா பொழந்து கட்டிடும். ஸோ நம்ம அதான் அப்படி போட்டுட்டோம். இப்போ நம்ம ட்ராகன்ஸே எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி முடிச்சிருச்சு. நம்ம சைடில் கிங் இருக்கிறதுனால இந்த பில்டர் ஹட்டை முடிச்சு விட்ருவாப்புல. நம்ம இந்த பேஸில் நம்ம ஈஸியாகவே 3 ஸ்டார் ரொம்ப ஈஸியாக போட்டுட்டோம். ஸோ நம்ம இதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தோம்னு சொல்ல முடியாது, இன்னொரு விஷயம் இருக்குது. அடுத்து நம்ம ரிட்டன் ஹோம் கொடுத்துடலாம். அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக ஒரு ஈவெண்ட்டில் விட்ருக்குறாங்க ஒரு அட்டாக்கு. இட்ஸ் ஓவர் 9000 அப்படின்னு விட்ருக்குறாங்க. இந்த அட்டாக்கை நான் கிட்டத்தட்ட 4-5 தடவை அட்டாக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ஸ்டார் கூட போட முடியல. அவ்வளோ கேவலமாக நான் தோற்றுருக்கிறேன். அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த லூட்ஸே எடுக்க முடியல, ஜெம்ஸி ஒன்றுமே கலெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது, இது ஒரு டாப் பிளேயரோட பேஸை நான் அப்படியே அட்டை காப்பி அடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுதான் இந்த பேஸு. இது நல்லா டிஃபென்ஸ் பண்ணுது. நம்ம பில்டர் பேஸ் என்ன ஆகுதுன்னு போய் பார்த்தோம்னா, ஜெம்ஸ் இருக்குது. ஜெம் என்ன 3 ஜெம்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு. நம்ம பூஸ்ட் பண்ணி விட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம ஓட்டோ ஷாட்டில் அந்த 6th பில்டர் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். வீடியோவை ஒரே நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, வந்துடுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம மாஸ்டர் லீக்குக்கு வந்தாச்சு. அது 1000 ஜெம்ஸ் கொடுத்தாங்க. அதனால் நம்ம ஒரு 4வது பில்டரையும் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம பெட்டோஸுக்கு அப்கிரேடு போட்டு வரோம். இப்போ ஸோ பெட்ஸில் எலக்ட்ரோல் இப்போ நம்மளுக்கு அப்கிரேட் ஆகிட்டுருக்குது. அப்புறம் நம்மளுக்கு என்னது கிளான் வார் லீகேஜும் ஸ்டார்ட் ஆகி நம்ம கிளானுக்கும் இன்னொரு கிளானுக்கும் போயிட்டுருக்குது. ஆனால் நம்ம வார் ஸ்பெக்டராக தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த லீடருக்காரன் நம்மளை போடா பைத்தியக்கார பையிலேட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வார் ஸ்டார்ட் பண்ணி போட்டான். எந்த பைத்தியக்கார படுபாவி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணான்னு தெரியல. டவுனால் 5 ஸ்டார் எடுக்காத கூட அவனை கூட எடுத்துகிட்டு போயிருக்கான். நம்ம டவுனால் 14 இருக்கிறோம், நம்மளை எடுத்துகிட்டு போகல கைஸ். எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான விஷயம் இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாய்க்குள்ளது கைஸ், சாரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். ஓகே, பை ஃப்ரம் தீபக். பை.